உன் கம்பெனில இருக்க மாஸ்டர் உனக்கு ஒரு ஷர்ட் தைச்சு கொடுக்கறத நினைச்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல வேண்டான்னு. எதுக்கு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போய் படுக்கிறியா? அபி, சரி அளவெடுத்துக்கோ. எதுக்கு? நீ தானே எனக்கு ஷர்ட் தைக்கணும்னா. வா. ஐயோ, நோட் எடுக்க மறந்துட்டேன். இரு, ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஐயோ சாரி சஞ்சீவ், சாரி. பரவாயில்ல, விடு விடு. ஐயோ கணக்கு சக்கராத. ஏன்? அப்புறம் தூசி கண்ணுக்குள்ள போயிடும். ஊதணும். இரு, ஊதி விடு. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். ஐயோ சொன்னா கேளு சஞ்சீவ், கையெடு. இப்போ ஓகேவா? ஓகே. சரி, இரு, ஷர்ட் தைக்க மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துறேன். அபி, தூசி விழுந்ததுல ஒரு மாதிரி இருக்கு. மார்னிங் எடுத்துக்கலாமா? மார்னிங் நீ பிஸி ஆயிடுவ, மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க முடியாது. இப்பவே எடுத்துடலாம். ஐயோ சஞ்சீவ், சொன்னா கேளு, நான் எடுத்துறேன். சரி. சஞ்சீவ், எனக்காக, நான் காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என் கூட டெல்லிக்கு வரப்போற. எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் இப்ப வரைக்கும் பண்ணதுலயே பெஸ்ட் டிசைனா தான் உனக்காக ஷர்ட்டா தைக்க போறேன். நான் தைச்சு கொடுக்கற அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் நீ நான் கலந்துக்க போற காம்படிஷனை வந்து பார்க்கணும் சஞ்சீவ்.
எங்க அபிய காணோம்? மாமா மாமாப்ல என்ன மாமா காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கீங்க? ஆமா மாப்ள, எல்லாம் அக்காவுக்கு ஒரு ஹெல்பிங் தானே. சரி சரி பண்ணுங்க. அப்பா குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. என்ன நல்ல தூக்கமா? ஆமாப்பா. காளி அக்கா இந்தா. குடுக்கா குடுக்கா. என்னப்பா தேர்தல் நியூஸா? ஆமா, தேர்தல் நேரமாச்சே. அம்மா அபி எங்க? அபியா? ஆ, அவ காலையில இருந்து கீழே வரலையேப்பா, ரூம்ல தான் இருப்பா. நான் இவ்வளவு நேரம் ரூம்ல தானே இருந்தேன். ரூம்ல அவ இல்லையே. அபி ரூம்ல இல்லையா? கீழேயும் வரல, எங்க போயிருப்பா? காளி அக்கா இங்க வா. என்னக்கா? அபி வீட்ல வேற எங்கயாவது இருக்காளான்னு போய் பாரு. முதல்ல அவ செல்லுக்கு போன் பண்ணி பாரு. என்னடா? அக்கா ரிங் போகுது எடுக்கல. சரி நீ வெளியில போய் அவ எங்கயாவது இருக்காளான்னு பாரு. சரிக்கா. தங்கச்சி தங்கச்சி. அபி அபி தங்கச்சி தங்கச்சி. எங்க போயிருக்கோம் தங்கச்சி? பாத்தியாடா அபிய? இல்லக்கா எங்கேயும் காணுமே. சரி நீ அந்த சைடு போய் பாரு. சரிக்கா. தங்கச்சி. அபி 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 எங்க போனானே தெரியலையே. என்ன இது? அபிய காணும்னா சனியனை காணும்னு தண்ணி தெளிச்சு விடாம குடும்பமே சேர்ந்து லூசு மாதிரி தேடிட்டு இருக்கு. சஞ்சீவ் அபிய பாத்தியா? என்னடா? தெரியலையே. அபி அபி தங்கச்சி தங்கச்சி அபி தங்கச்சி இங்க இருக்கியா? அதானே, அவளாவது இந்த வீட்டை விட்டு தொலைறதாவது. நம்ம 2 பேர் உயிரையும் வாங்காம அவ போக மாட்டா. வா ஸ்ரீஜா, என்னன்னு பாக்கலாம். வா அபி எந்திரி. அத்தை என்னத்த? அபி நீ எதுக்கு தையல் மிஷின்லயே படுத்துட்டு இருக்க? கண்ணெல்லாம் வேற செவந்து இருக்கு. நீ நைட்டு தூங்கலையா? இல்லத்த, நைட்டு சஞ்சீவ்காக நானே ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணி தைச்சிட்டு இருந்தேன். இந்த ஷர்ட்டை டிசைன் பண்ணி தைச்சு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. அதான் தெரியாம டயர்ட்ல இந்த மிஷின் மேலேயே தூங்கிட்டேன் போல. பாத்தியம்மா, போட்டா பாரு ஒரு நங்கூரத்தை. நீ நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு ஷர்ட் தைக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையா தச்சாதான் என்ன? என்னம்மா நீ? பண்ணலாம் அத்தை. ஆனா சஞ்சீவுக்கு ஷர்ட் டிசைன் பண்ணணும்னு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என் மனசுல அதை தவிர வேற எந்த எண்ணமும் ஓடல. சஞ்சீவுக்கு அந்த ஷர்ட்டை நல்லபடியா தைச்சு முடிக்கணுங்கிற ஆர்வத்துல நான் இப்படி பண்ணிட்டேன் அத்தை. நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு ஷர்ட் தைக்கிற அளவுக்கு உன் புருஷன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்? இந்த சீதா அபி தலைவலிக்குதுன்னு சொன்னா கூட உன் புருஷனுக்காக நைட்டு பகலன்னு யோசிச்சுதாமா உனக்கு தலைவலிக்குது. சஞ்சீவ் மேல உனக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு கேப்பா போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், புடிச்ச மருமக பச்சை தண்ணி கொடுத்தாலும் அது பாயசம்தான். ஆனா பிடிக்காத மருமக. சரி சரி நீ கீழே வா, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நீ போய் ரெஸ்ட் எடு. எனக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம் அத்தை, நானே போய் சமைக்கிறேன். பேசக்கூடாது. நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்.
இது என் ஆர்டர். அப்படி சொல்லுக்கா. வா தங்கச்சி. வாமா. சரி, நீ கீழே வா. வாமா. என்னங்க, அபி மேலதாங்க இருந்திருக்கான். அபி, நீ உட்காரு, நான் அவனுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா. என்னடா காலையில காஃபி கூட குடிக்காம நீ எங்க போயிட்டு வர? அபி டெல்லிக்கு காம்படிஷன்ல கலந்துக்க போறாள். ஆமா. அவ ஜெயிக்கணும்னு வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அபி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. இந்தாங்கம்மா பிரசாதம். அபி, குளிச்சிட்டு வச்சுக்கோ. சரிங்க அத்தை. பாத்தியா அபி, நீ காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு நான் மட்டும் ஆசைப்படல, இந்த குடும்பமே ஆசைப்படுது. அக்கா கரெக்டா சொன்னக்கா. தங்கச்சி ஜெயிச்சா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் என்ன கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் அத்தை. அபி சந்தோஷமா இருந்தா உங்களுக்குலாம் வயிறு எரியுதா? அந்த எரிச்சலை இன்னும் அதிகமாக்கணுமே. அபி, என்ன சஞ்சீவ்? நீ சீக்கிரம் கிளம்பு. எங்க? நீ இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க உனக்கு இந்த குடும்பத்தோட ஆசீர்வாதம் மட்டும் பத்தாது. சோ நம்ம 2 பேரும் போயிட்டு உங்க அம்மா அப்பாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி சஞ்சீவ். போ சீக்கிரம். சரி வா மாமா. சரி மாப்ள. போ. அபி, சீக்கிரமா வா, உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்ல. சஞ்சீவ் நம்மள நக்கலா பாத்துட்டு போறதுக்கு உனக்கு அர்த்தம் புரியுதா? சஞ்சீவ் அபிய அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூட்டிட்டு போறதே நம்மள வெறுப்பேத்ததான். அபி யார்கிட்ட வேணாலும் ஆசீர்வாதம் வாங்கட்டுமா? ஏன் சஞ்சீவ் அபிய டெல்லிக்கே கூட்டிட்டு போகட்டுமே. அபி டெல்லிக்கு போனா கூட, அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா கூட ஜெயிக்க மாட்டா. நான் ஜெயிக்கவும் விட மாட்டேன். நீ சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கு, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். யார் வர்றது தெரியலையே. யாரு? தெய்வனே, ஏதோ வண்டி சத்தம் கேக்குறது பாரு. யார் பாருமா? யாரு வந்திருக்காங்க நீங்களே பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. தெய்வனே, அபி வந்திருக்கா. அபி எப்படிமா இருக்க? எனக்கு என்னமா குறைச்சல், ராணி மாதிரி இருக்கேன். மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வா வாமா, வாங்க உட்காரு. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க மாப்பிள்ள? அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. மாமா, இப்ப நாங்க இங்க வந்ததே ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்கு தான். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அபி டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்க ஒத்துக்கிட்டா. அம்மா, அது மட்டும் இல்லம்மா, என் கூட சஞ்சீவும் டெல்லிக்கு வராரு. நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. உங்க அக்கா அனுதா காம்படிஷன்ல எல்லாம் கலந்துகிட்டு பேரும் புகழோட அவ வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளால தான் முடியாம போயிடுச்சு.
நீ பேரும் புகழோட வாழ போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. அம்மா எனக்கு பால் பாயசம் சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு தரியா? என்ன அபி இப்படி கேக்குற? இரு, 10 நிமிஷத்துல உனக்கு பால் பாயசம் ரெடி பண்ணி கொண்டு வரேன். அம்மா ஆ? இரு, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். வா. மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன். அத இப்ப பேசலாமா மாப்பிள்ள? என்ன விஷயம் மாமா? அது கொஞ்சம் இப்படி வரீங்களா? சொல்லுங்க மாமா. மாமா, ஏன் டோரை லாக் பண்றீங்க? சொல்றேன். மாப்பிள்ள, நான் இப்ப உங்ககிட்ட பேச போற விஷயம் தெய்வானிக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. அவ தெய்வானிக்கு என்னைக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன மாமா, எனக்கு ஒன்றும் புரியலையே. மாப்பிள்ள, நீங்க என் பொண்ணு டைவர்ஸ் பண்ண போறீங்களா?